சில நாட்களாக இந்தியன் கிரிக்கெட் டீம் இப்படி போது இறக்கத்திலையும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போறேன்? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? வின் லாஸ் முகரைய பாரு. World Cup win. 5 ரூபா. World Cup loss. 50 ரூபா. 1983 தான் ஃபர்ஸ்ட் கப் அடித்தோம் கபில் தேவ் கேப்டன்சியில். ஸோ நல்ல ஒரு தொடக்கம் தான் 1983. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வின்னும் இல்லை. 1983 குரூப் ஸ்டேஜில் அந்த வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபாரின் பிளேயர்ஸ் இந்தியன் டீமை பார்த்தாலே கேக் வெட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சார் இந்தியன் டீம் தானே பார்த்துக்கலாம். मालूम है ना भाई, मुंबई का भाई अन्नाची तमिलनाडु. 1992 வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி புஷ். 1996 அதுவும் ஒரு புஷ். நண்பர்களே மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. 2013 வரைக்கும் அப்பதாங்க எல்லா பிளேயர்ஸும் ஆரம்பிச்சாங்க. வந்தாங்க பாரு எல்லாரும் ஒண்ணு ரெண்டாவது அண்ணன்டா உடல் குடுங்கி கோவிந்த. மூணாவது அண்ணன் காலை வெட்டி கருப்பையா. நான் தான் மூத்த அண்ணன் தலை வெட்டி தங்கராசு. அப்ப என்ன சச்சின் 1989 இருந்து அவரும் இருந்தாரு. பட் ஜெயிக்காம இருந்துட்டே இருந்தாரு. அப்புறம் 2002 வந்து மேட்ச் ஃபிக்சிங் நடந்துச்சு. Team had found Mohammad Azharuddin guilty for match fixing and Ajay Jadeja, Manoj Prabhakar, Ajay Sharma. அசருதீன் ஜடேஜா, அப்போது ஜடேஜா வந்து இவங்க 2 பேத்துக்கும் ஒரு மேட்ச் ஃபிக்சிங் நடந்துச்சு. 2 பேரும் லைஃப் டைம் பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேரும் இல்லை மேட்ச் ஃபிக்சிங் எல்லாம் விட்டாச்சு. ஸோ அப்போ வந்து ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம கடுப்பாயிட்டாங்க. வீட்டுக்கே போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம். இந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சு. ஆனால் நமக்கு கிரிக்கெட் ஒரு எமோஷனல் ஆயிடுச்சுல, கனெக்ட் ஆயிடுச்சுல. அதனால ஏன் நீங்க இப்படி பண்ணீங்கன்னு அந்த ஒரு ஆதகம், அந்த கோபம் எல்லாம், அந்த ஒரு வெறி, அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக மாமா. கூட எத்தனை பேர் வரேன்னு கேளுங்க. 2003 ஊத்திக்கிச்சு. பட் பயங்கரமான டீம் கங்குலி இருந்த டீம் என்னை பொறுத்த வரைக்கும். ஆமா, அவங்க அக்ரிஸான ஒரு டீம் அப்ப 2003. அதுக்கப்புறம் 2004 நம்ம தலை இறங்கினாரு. நம்ம டாடி சந்தியான ஃபைட்டர்பா. டெபியூட் மேட்ச் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இன் பிட்வீன் 6 ஒரு நல்ல கேம் அப்படி இப்படி விளாட்னா கூட பாகிஸ்தான் 2005 அடிச்சாரு. அடிச்சிருக்காடி அந்த மாதிரி அடிக்கடி எங்கம்மா மேல கட்ட பறகு கொட்டை தெரிஞ்சு போட்டு அடிச்சு. அப்பையிலேருந்து தோனி மேல எல்லாத்துக்கும் இந்தியன் கிரிக்கெட் டீம் தோனி மேல ஒரு நம்பிக்கை. இவன் தான் வந்து நம்ம ஜெயிப்பான், இவன் தான் நமக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி நடந்துச்சு 2005. ஸோ அப்போலேருந்து தோனி கேப்டன்சி பிடிச்சிட்டாரு. அவர் எல்லா மனசையும் பிடிக்கிற மாதிரி இந்தியன் டீமையும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ 2007 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் T20 அடித்தோம். ஸோ T20 வேர்ல்டு கப் தோனி அந்த கேப்டன்சினால தான் ஜெயிச்சோன்னு சொல்லலாம். நான் தோனி ஃபேனா, அதனால தோனி கேப்டன்சி தான் அப்படின்னு சொல்லிட்டே தான் இருப்பேன். நான் முட்டு கொடுப்பேன்டா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பாக்ஸிங் எனக்கு நீ தான் வாதியார, நீ போட்ட சண்டை ஒன்னொன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2011 மறக்க முடியாத நாள். அப்போதான் அதே தோனி தான் தலை தான் ஃபினிஷிங் ஷாட் அடிச்சு மேட்சை முடிச்சாருங்க 2011 தான். ஓட்டி கிழிச்சிட்டாரு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து. ஸோ 2013 WC அடித்தோம், சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடித்தோம் சிடி. ஓகே, அந்த 2013 இங்கிலாண்டோட லோயஸ்ட் ஸ்கோர் அடித்தோம். அதாவது டிஃபெண்ட் பண்ணோம், 135 அடித்தோம். ஜெயிச்சிராயும் பார்த்தா நம்மள ஜெயிச்சிட்டோம். Ashwin 6 in the bank.
Treadwell misses, Dhoni misses, but it doesn't matter. India win the Champions Trophy as England compete. ஆமாம் 2011 சச்சினோட ட்ரீமும் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. நான் 1989 என்ன பண்ணி நான் இப்போ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஸோ 2020 ஜெயிச்சாச்சு. அப்புறமே தாங்க நம்ம சோகமே ஆரம்பிச்சு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சோகம் என்ன முக்கிய காப்பாற்ற முடியாது, அந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு. இப்படியே வர மனநோய் மாதிரி வரும். அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. 2014 23 வரைக்கும் போராட்டம் 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 தான் என்னை பொறுத்த வரைக்கும். It's so embarrassing. மேட்ச் என்னாச்சுன்னா T20 வேர்ல்டு கப் தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த செமிஃபைனல்ஸில் தோத்தோம் வெஸ்ட் இண்டீஸ் கூட. மன உளைச்சல் ஆயிட்டேன். அப்போ மேட்ச் அப்போ தான் நல்லா கவனிக்க ஆரம்பிச்சேன். Game over! Game over! Andre Russell has launched it into the stands. 2016 தோத்ததுக்கப்புறம் அடுத்த நாள் நான் ஆட்டோவில் ஸ்கூல் படிக்கும்போது ஆட்டோவில் போயிருந்தேன். ஆட்டோக்காரர் கேட்டார், அண்ணே என்னடா இந்தியா என்னாச்சு, எப்படா தோத்தீங்க? மனசு உடஞ்சி பேசினேன். அப்போ தான் அந்த டயத்தில் தான் மனசு உடஞ்சி பேசியிருந்தேன். அப்புறம் 17 தோத்தோம், 18 தோத்தோம். என்னடா ரொம்ப சரிவு. இது டவுன்ஃபால், இருக்கிறதே டவுன்ஃபால் இதுதான். ஸோ சொல்ல முடியாத ஒரு டவுன்ஃபால். அப்புறம் 19 செமிஃபைனல்ஸ் டவுன்ஃபால். தோனியோட ரிட்டைர்மெண்ட் அன்னைக்கு அடிச்சு கிழிச்சிட்டாங்க. மனசு உடஞ்சி போச்சுங்க. இங்கே ஹார்ட் இருக்குல்ல, லவ் ஃபீலியர்னா கூட அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்காது. ஆனால் கிரிக்கெட் டீம் தோற்று நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமு அப்படியே வெடிச்சு சதறி. இந்தியன் டீம் தோத்துட்டா என்னால் எப்படி பேசுறது, எப்படி ரியாக்ட் பண்ணுறது தெரில. அடுத்து 2020 நான் போகிற ஒரு விஷயத்த போங்கடா. அட போடா, என்னடா வாழ்க்கை, மயிர் வாழ்க்கை, மயிர் 2024 ஜெயிச்சோம். ரொம்ப எமோஷனலான மூமெண்ட், இருக்கிறதுல எமோஷனலான மூமெண்ட். அதான் ஜெயிச்சுட்டு அழுகுறாங்க, ஆளு பிளேயர்ஸ் அழுகுறாங்க. எனக்கு இங்கேருந்து லைட்டாக வந்துச்சு, தொடச்சிட்டு நான் செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 2025 சிடி 2013 ஜெயிச்சது, இப்போ ஜெயிக்கிறோம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. அதுவும் வெயிட்டான அது விளையாட்டு. ஸோ அதான் இந்த வருஷம் தான் ஜெயித்தோம். 2025 சாரி ஜெயிச்சு சும்மா சம்பவம் பண்ணியாச்சு. அப்பா இந்த ஜெயிக்கிறதுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, அது முடியல கைஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் கைஸ், இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த எமோஷனலான மூமெண்ட்டு உங்களுக்கு எந்த கப்பு ஃபேவரட்டாக இருந்துச்சு சொல்லுங்கள். 1983 2011 24 25 இந்த நாளில் உங்களுக்கு எது ரொம்ப எமோஷன் ஆச்சுன்னு கமெண்ட் பண்ணிட்டு தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க கைஸ். என்னை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மனசு வலிக்குது கைஸ். ப்ளீஸ், எனக்கு தாங்க முடியல. அதனால் தயவு செஞ்சு பார்த்துட்டு போங்க.